அப்படியே அருள்மண்ணே என்னென்னவோ நடந்துடுச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சந்தோஷமா இருக்கிறேன். இப்பதான் கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு. நல்லா அரிசி வேலை சாப்பாடு துண்டத்தில இரு. இங்க அரண்மனையில என்ன நடந்து ஏது நான் பாடக்காய் எங்க சுத்திக்கிறீங்க? எங்க சுத்திக்கிறா? என்னடா மூஞ்ச காட்டுற? மூஞ்ச காட்டாத வச்சா காட்டுவாங்க. என்ன பாக்குறீங்க? என்ன நடக்குது அரண்மனையில? நான் தெரியுமா என்ன நடக்குது? புதுசா கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு. அது நோய் பூச்சி போச்சு. ஐயோ அச்சி தேய்ச்சி விடுவாங்க. எங்க அப்புறம் என்ன அப்புறம் எல்லாம் ஆயுதம் நடக்கிறாங்க அரண்மனையில. மன்னர் மகாராணி இளவரசி எல்லாம் ஆயுதம் நடக்கிறாங்க. எல்லாம் செத்து போன பாம்பு மேரிக்கிறாங்க. ஆமா ஆமா எவன் கட்சான் ஓதல ரத்தம் விட்டா ரத்தல லிப்ஸ்டிக் கொஞ்சம் ஓவரா போட்டுட்டா. ஓய்வுது இப்படி ஓய்வுது அப்படியே தடவிட்டா. அடி பாய் ஐயோ நகராப்பா. சி லிப்ஸ்டிக் நகராப்பா. அது என்ன லிப்ஸ்டிக் தெரியுமா? ஸ்வீட் லிப்ஸ்டிக். எங்கிட்ட கூட வந்து தடவிட்டா. அது மாதிரி லிப்ஸ்டிக்மா அமெரிக்கால இருந்து வந்து கலந்து எப்படி வரும்? அப்படியே ஒயிட்னா வெளியே வந்து நிற்கும். போடுதா இங்க என்ன தெரியாது ஆயுதம் கிடக்குறேன். அந்த மந்திர ஆயுதம் போய் சொன்னதெல்லாம் நடந்துச்சுன்னு அவன் தான் சாபமே கொடுத்தானா. ஓ மை காட். காட்டுதான். சரி அடுத்து உனக்கு வேற பெரிய வேலை கொடுத்துக்கிறாரு. என்ன வேலை? என்ன வேலைன்னு சொன்னா நீ அசந்து போடுவ. என்ன காதை காட்டு. ஏய் திரும்பமா இது மாதிரியா? நான் எதுவுமே சொல்லல. தாலி எத்தனாங்க என்ன தெரியுமா? நான் ரியாக்ஷன் நான் நடிக்கிறேன்ல கொஞ்சம் நடிக்கிறேன்ல. அம்மா நான் சொன்னேன். அவர் சொல்லிட்டாரு இப்போ இந்த நாடு நம்ம கைக்கு டக்குன்னு வரணும்னா இளவரசர் உன் கைக்குள்ள வரணும். என் கை அது எப்படி வரும்? இந்த கையில இல்லம்மா உன் மயக்கத்துல இருக்கணும். என் மலையில சிக்க வைக்கணும். அதான் வலை வச்சுக்கிறியா? என்ன மீன் பிடிக்கிறா? அந்த வலை இல்லடா வராலே பிடிப்பியா? அன்னைக்கு பாத்தி அந்த வலை. அதுவா ஆமா உன் கைவசம் வரணுமா? சரி சரி. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்னா சரக்கு வச்சிருக்கேன். சரக்கு கொடுத்தா நாலு போதிலே இருப்பான். இப்போ போது தெரிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் சரக்கு கொடுத்தா அதே வேலை காசுக்கு நேரம் பண்ணியா? இதை பண்ணலாமா? எதா அப்ப அதை பண்ணா எதை யாருக்கு தெரியும்? ஏய் அது இல்ல எங்க நாட்டுல மயிலா ரெடி பண்ணுவாங்க. மையா? ஆமா. ஏமா அந்த கறி காய்ச்சிட்டு ஈச்சிட்டு தருவாங்க. அந்த மயிலடா செத்து போயிட்டாங்கன்னா தலைச்ச முள்ள மண்டை ஓட்டுல மயிர் ரெடி பண்ணுவாங்க எங்க பக்கத்துல. அடிப்பாய் நீ சூனிகாரியா? சூனிகாரெல்லாம் இல்ல. இப்ப கூட உனக்கு சாப்பாட்டுல வெஸ்த கலப்பேன். நீ என் கூடவே இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுருவேன். கலக்காதம்மா. நல்லா சாப்பிட்டு வெயிர் ஃபுல்லா பேதி ஆக மாட்டேங்குது. அதுக்கு எதனா கலந்து கூட ஆயுங்க ஆரங்கட்டும். அதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படியா? சரி பரவாயில்ல. இப்ப அவரை மயக்கணும்னா அஞ்சன மயின்னு சொல்லுவாங்க. ஆமா நீ சரக்கு கொடு. நான் மயக்கத்தில் சொல்லி எப்படின்னா தடவுறேன். மை எப்படி எடுப்பேன்? நானா மைய எப்படின்னா நான் எடுத்து தடவுறேன். உங்க அந்த கதை என் பேக்கில் இருக்குதே. பேக்கடா? ஆமா அதான் பேக்கா. என்ன பேக் பார்த்து பழக்கம் உனக்கு. என்ன பண்ணுவ? காடி இந்த பார்க்கதான் செய்வாங்க. அந்த பேக் இல்லைங்க பையன் தான் சொல்லணும். அவ்வளவுதானே. உன் பையலுக்கு இது நான் எடுத்துன்னு வரவா வாக்கமா? திருமணம் முடிந்தவுடனே நல்லறவனை சொல்லக்கூடிய என்னுடைய வாழ்க்கை துவங்கலாம் என்று நினைத்தேன். என்னுடைய வாழ்க்கை திசை மாறிவிட்டது. இறைவா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவர் என்பார்களே. நான் கொடுத்து வைக்காத பல்லாக்கு வாங்க போனே ஊர்வலம் போகே நான் பாதியிலே திரும்பி வந்தேன். பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேனே. தனிமரமாக நான் தனிமரமாக. பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போகே பாதியிலே திரும்பி வந்தேனே. தனிமரமாக நான் தனிமரமாக. வாங்கி வந்தேன் பெண்ணுக்கு சூட பல்லாக்கு வாங்க போய்
வாசமில் பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக நான் பாதியிலே திரும்பி வந்தேனே தனிமரமாக தனிமரமா ஒரு ஏழை பொண்ணு கூட பார்க்காத கல்யாணம் பண்ணார் அந்த பொண்ணு ஏமாத்திச்சுமா. அது எங்கோ நோய் வாங்கி வந்து பாவங்க வந்து நோய் போயிடுச்சு. ஏழை பொண்ணுக்காக வாழ்க்கை கொடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க, உங்க வாழ்க்கையே அழிச்சிட்டு போயிட்டு வந்து பாவி மனசு நொந்துகிறார், மனசு கெட்டு போச்சு. எதுனாலும் ஓப்பனா சொல்லிடுங்க. ஓப்பனா அவர் சொன்னா நீ தாங்க மாட்டே. ஏன் என்ன இல்ல அவர் பெரிய இடமா ஓப்பனானா என்ன ஓப்பன்றா மனசுல இருக்கிறது வெளிப்படையா பேசுறது. நீ அப்படி சொல்ல ஓப்பனானா அவுத்து போட்டு சொல்றது சொல்ற. சரி பரவாயில்லமா, மனசு துக்கத்துல ஆமா மனசு கெட்டு வைக்க வேண்டாம். புண்ணாகி விட்டது மனம். ஐயோ மனசு புண்ணா இருக்குதா? ஏங்க அதுக்கு மருந்து தரதாங்க நான் வந்திருக்கிறேன். ஆமாங்க, மனநோய்க்கு மருந்து எப்பவுமே ஒருத்தன் கஷ்டம்னாங்க அங்கதான் போவான். அருமா இருக்கும். நீ சாப்பிட்டீங்கன்னா மனசு மனநோய்க்கு மருந்து இருக்குது. ஆமாங்க, அப்பேற்பட்ட மருந்து எங்க இருக்கு? ப்ராப்ளம் வராது. ஆமா குடும்பம் பாவம். ஆமா நான் வச்சிருக்கேன். அது பாரு, அது பாரு, இடுப்பு. ஆமா ஆமா பச்சா. ஐயோ ஐயோ ஐயோ, ரோடு போற மருந்து இடுப்புல இருக்குது. இதுவா? இதுதாங்க. இது பேர் என்ன? அது அது வேற நாடு சார்ந்து சூப்பரா இருக்கும். மருந்து டானிக்கு மாரி. அது மனசுலாம் நோயெல்லாம் போயிடும். சந்தோஷம் கவலை இருக்காது. எந்த கவலை இருக்காது. ஜாலியா இருப்ப நீ. எதையுமே நினைக்க மாட்டீங்க நீங்க. ஆமா, அது இருக்கிற இடம் பாரு, இடம் பாரு உலகம். இது போல மருந்து தான் இப்ப தேவை. வரனே பார்த்து தூங்குவான். அது போல இடத்துல என்ன அப்படியே குது சூப்பரா இருக்கு. சரி கொடுங்க. இப்பவே சாப்பிட்டீங்களா? குடுமா இப்ப சாப்பிட எப்ப சாப்பிடுவாங்க? அப்படி கச்சி ஈச்சிப்பா எடுக்க முடியலங்க. இல்ல அது ஒரு ஆர்வம் தான். ஐயோ நமக்கு இது போல எடுத்து கிடைக்க மாட்டேங்குது. எடுத்து கொடுங்க. எடுக்க முடியல, மாட்டிக்கிச்சு. ஆமா மாட்டிக்கிச்சான். எடு எடு. எப்படி கொடுங்க? நான் கொடுக்குறேன். மார்கழி மாசம் இப்பதான் போகுது, அதனால மாட்டிங்க. மார்கழி மாசம் மாட்டிக்கிச்சான். தொடப்ப கட்ட குடிப்பா. கூப்பிடுறது ஒரு வித்தியாசம். அப்படித்தான் இருக்கும். இது அந்த மாதிரி கூப்பிட்டு கொடுத்தாதான் அது ஒர்க் ஆகும். அப்படியா? ஆமா. சாப்பிடுப்பா சாப்பிடு. என்னங்க அது அப்படித்தாங்க இருக்கான். அங்க தொட்டி நாக்கிக்க. அங்க தொட்டி எவ்வளவு பெரிய இடங்குது. தொட்டி நாக்கு. பறக்கத்தா. ஐயோ 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 ஐயோ. அந்த உச்சில அவள்தான் விடு, தாடி விட்டோம் விடு. அவள் தான் நல்லா இருக்கா? சாப்பிடுங்க நீங்களே. யாருன்னா போகணுமா? பண்ணுமா சொல்லுங்க வாங்க. அவர் ஏற்படும். அவன் பேட்டி கொஞ்சம் அடக்கி விட்டு என்னங்க எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. அதான் தடை விட்டுணும். அவள் தான் இனிமே அவன் பக்கம் தான் திங்க கிடப்பான். இன்னும் கொஞ்சம் வேணுமா? அவனுங்க அப்போதான்
இதெல்லாம் தெரிஞ்சு பாருடா. மாமா 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 வேணுமா ஃபீலிங் பண்ணாமா ஒண்ணாங்க வண்டி நின்னு போச்சு குடிமகனே குடிமகனே குச்சி தம் படிக்காது வாங்குறீங்க ஏத்துக்குவான் அந்த எண்ணெய் மூடு பெட்டு போடுவேன் ஏதோ ஒண்ணு மைக்காச்சு இதை போய் அந்த ஆளுகிட்ட சொல்லி ஆகணும் இல்லைன்னா நான் தூங்க மாட்டான் நீ வந்த தெரியலடா யாருன்னு நல்லா ஹேண்ட்ஸமா இருந்தாரு அப்படியா? ஆமா ஆமா சரி பரவாயில்ல ஒரு ரோதனை இருக்குது எனக்கு என்ன பண்ற அந்த ஆள் எப்ப பாருந்த முன்னாடி புடிச்சபடி ஆக்குறான் பரவாயில்ல விடு உனக்கு கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கா தூக்கு மாத்திரை எடுத்து பால்ல போட்டு கழுத்து படுக்க வச்சுட்டு வந்துட்டேன் சரி விடு ஜாலியா இருக்க தை மாசம் வேற பனி வேற பெய்யுது ஐயோ ஒரே ஜாலியா இருப்ப போதும் இந்த ஒரு வேலை பண்ணது எனக்கு நல்லா இருக்குப்பா அதை விடு அவனுக்கு பெரிய வேலை விட்டு வச்சிருக்கா தூக்கம் மேலடா சாக்கு இதை விட பெரிய வேலை உனக்கு கொடுத்துக்கிறாரு தூங்க விட மாட்டேங்கிறான் என்ன அப்படி வேலை ஆமா அருமையான வேலை இப்பதான் என்ன இருக்குது மகாராணி மன்னர் இருக்கிறாங்க ஓகே இவங்க ரெண்டு பேரும் மன்னரை போட்டு சொல்ல சொல்லிக்கிறாரு ஐயோ ஆமா அந்த பையத்துக்கு மகாராணி மேல போட்டு சொல்லிக்கிறாரு அதுக்கு நீ என்ன பண்ண போற எப்படிடா இதுன்னா என்ன சரக்கு கொடுக்கறது மயக்கிறதா தான் நான் சொல்லிடுவேன் இது எப்படி நான் சாவடிக்கிறது ஏமா எதனாப்பெல்லாம் நம்ம தான் பண்ணணும் சும்மா இருந்தா எப்படி அந்த ஆள் விட்டுக்குறானா இல்ல கத்தி எல்லாம் போயிட்டா நீ மகாராணி ஆக போற கத்தி அந்த ஆள் மன்னர் ஆக போறான் நான் தளபதி ஆக போறேன் அது ஓகே செஞ்சுதான் ஆகணும்னா ஆமா ஆமா கத்தியா கத்தியில் குத்துறா எல்லாரும் தெரிஞ்சு விடும் நீ வேற தூள் போட்டுலான்றியா அதில் போட்டாலும் தெரிஞ்சு விடும்
இப்படி பண்ணலாமா? எப்படியா? இல்லை அப்படி பண்ணிடலாமா? இல்ல இல்லை அப்படியே பண்ணிடலாமா? அவனை தூக்கு மாட்டிட்டு ஆ இந்த மகாராணி போட்டோ எடுத்து பாக்கெட்ல வச்சு விட்டுறலாம். இதெல்லாம் இது எல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க, எல்லாம் தெரிஞ்சு பிடிச்சி எல்லாம். அதை விட வேற எதுனா ஐடியா பண்ணு. இப்படி செய்யலாமா? எப்படி? அந்நாடிக்கும் மன்னருக்கு மகாராணியம்மா பால் எடுத்து போவாங்க. பாலு நீ பால் இன்னும் வாய் தர யாரு? ஐ லவ் யூ. சரி, இப்போ பால் எடுத்து போவாங்க. நீங்க தொண நீங்க ஒண்ணு பேசுங்கிறீங்களா? நான் அதுலயும் முக்கியமா துக்கறான் பாரு. ஐயோ கடவுளே, பிரசவமா என்னன்னு தெரியல. நீங்க கொஞ்சம் சைலண்டா இருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. நீங்க ஒரு குரூப் மீட்டிங் ஒன்று போடுக்கிறீங்க, அப்புறம் நான் பண்ணிக்கிறேன். அம்மாவை செய்ய விடுங்கப்பா. என்ன நீங்க இப்படி பண்றீங்களப்பா? சரி விடு. சரிம்மா, இப்போ அந்த பால்ல நம்ம எப்படின்னா யாருக்கு தெரியாம விஷத்தை கலந்துடுறோம். சரி கலந்துடுறோம். கலந்துட்டா அவரு செத்துருவாரு. இந்த பைய தூக்கி மகாராணி மேல போட்டுருவோம், நம்ம தச்சுடுவோம். ஏன் நீ சொல்றதுலாம் நல்லாதான் இருக்குது, ஆனா பால்ல விஷம் கலக்கிறதுக்கு விஷம் வேணுமே. விஷம் தானே, விஷம் இல்லாத இடம் அது. நம்ம கிட்டே ஒவ்வொரு கிலோ விஷங்குது, உங்ககிட்ட இருக்கு. அது எடுத்துனா அவரு தடவி விட்டுலாம். கிடையாது விஷம் தானே. நான் வாங்கின்னு வரமா உங்க அந்த கதை எங்க இருக்கு? எல்லாம் இருக்குது, ஆளுங்களாம் ரெடியா இருக்கிறாங்க. நீ போன எடுத்துன்னு தமிழரங்கம் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஊறி போய் கிடக்கிற இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும்ன்ற நோக்கத்தோட சுய செலவுல நாங்க நடத்திக்கிட்டு வர்ற சேனல் தான் தமிழரங்கம் யூடியூப் சேனல். எங்களுடைய இந்த வேலையை தொடர்ந்து பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தருடைய மேலான உதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போட கேட்டுக்கிறோம்.